அறம் அல்லது கருணை அப்படின்னா எனக்கு ஞாபகம் வர்றது ஒண்ணே ஒண்ணுதான். உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். எழுத்தாளர் வைக்கோம் பஷீர். அவங்க ஒரு டைம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ரொம்ப பசின்னு கூட பாராம அவங்க எழுதி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல பசி ரொம்ப தட்ட ஆரம்பிக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போய் சாப்பிட போறாங்க. பாக்கெட்ல அதுக்கான பணத்தையும் எடுத்துட்டு தான் போறாங்க. அப்ப எடுத்துட்டு போயிட்டு அங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்தா அதற்கான அந்த 2 ரூபாய் காணாம். வெறும் 2 ரூபா தான். ஆனா அந்த இடத்துல பொறுத்தவரை ஓனர் இடத்துல சொல்லக்கூடிய சமயத்துல அந்த ஓனர் என்ன பண்றாப்புல, இந்த மாதிரி ஆள நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் சட்டையை கழட்டு. அங்க இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் இருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் அந்த 2 ரூபாவை கொடுத்து உதவுறதுக்கு ஒரு செகண்ட் போதும். ஆனா யாருமே முன் வரல. அவர் தான் மனசுல பொறுத்தவரை கூனி குறுகி தான் சட்டையை கலட்டினார். கலட்டின பிறகு மறுபடியும் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அந்த ஓனர் என்ன பண்ணல, சும்மா இல்ல, பெரியவர் என்று கூட பார்க்காம ஒரு அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதாவது என் பக்கத்துல வீடு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்து தரேன், எனக்கு கொஞ்சம் அனுமதி அவகாசம் தாங்கன்னு கூட என்ன சொன்னாலும் அதை கேட்காம அவர் என்ன பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, வேட்டியும் கலட்டு அப்படிங்கிறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு மனிதர் வரார். வந்து, என்னையா உனக்கு இந்த 2 ரூபா தானே ப்ராப்ளம், இந்த 2 ரூபா அப்படின்னு 2 ரூபா அவருக்கு கொடுத்துட்டு, ஐயோ பெரியவர் இங்க வா அப்படின்னு விட்டு அவர் தன்னுடைய இதை ஓபன் பண்ணி காட்டுற சட்டைய உள்ள பார்த்தா அந்த இதுல என்ன அது, தன்னுடைய அணியை திறந்து காட்டக்கூடிய சமயத்துல நிறைய பணப்பையா இருக்கு. இதுல உன்னுடைய பணப்பை எதுன்னு கேட்கிறாங்க. இதுல எதுவுமே என்னோடது இல்லைன்னு சொல்லக்கூடிய சமயத்துல அப்படியா சரின்னு விட்டு அந்த பையன் அந்த மனிதர் போறாப்புல. போகக்கூடிய சமயத்துல வைக்கோம் பஷீர் அவர் என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. அவன் யாருன்னு தெரியாது, அவன் பேரு என்னன்னு தெரியாது, எந்த ஊர் எதுவுமே தெரியாது. ஆனா 70 பேர் உட்காந்து சாப்பிட்ற மனிதர்கள் உதவல. அங்க ஒரு திருடர் என்று சொல்லாம இங்க நமக்கு உதவி செய்ததை எப்படி சொல்லலாம், என்ன மாதிரி சொல்லலாம் அப்படிங்கும் போது அதற்கு அறம் அல்லது கருணைன்னு அவர் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். எனக்கு அந்த அறம் அல்லது கருணைன்னா அந்த மனிதனுடைய ஞாபகம் வருது. அதே மாதிரி எழுத்தாளர் வைக்கோம் பஷீருடைய இந்த வாழ்க்கை வரலாறு ஞாபகத்துக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இது போன்ற சம்பவங்கள்.